ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு அல்ஜிப்ரா சீரீஸில் கிளாஸ் நம்பர் 7. ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு √3 இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன மாதிரியான ரிசல்ட் எல்லாம் நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு √3. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து கியூப் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும் எக்ஸ் கியூபு plus 1 by x cube calculate பண்ண தெரியும். இது என்ன பண்ணுவோம், a cube minus 3a. ஸோ ஏக்கு பதிலாக √3 இருக்கிறதுனால √3 cube minus 3 into √3. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 by x cube இருக்கு. இந்த இடத்துல √3 நான் கியூப் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3 √3 மைனஸ் இங்கே என்ன இருக்கு, 3 √3. இப்போ ஃபைனலி எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குதுன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube ஈக்குவல் டு 0. ஓகேவா, எனக்கு எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு √3 கொடுத்தா எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ என்ன வருது, 0 வருது. ஓகேவா, ஸோ இதை வச்சுக்கோங்க, இது ஒரு ரிசல்ட். இப்போ நான் இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube ஈக்குவல் டு 0 இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு நியூமரேட்டர் எப்படி மாறும்னா எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப் இந்த மாதிரி மாறிடும். எல்சிஎம் வந்து எக்ஸ் கியூப் வரும். அப்போ எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் கியூப்னு மாறுது, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற எக்ஸ் கியூப் நான் ரைட் சைடு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகுது, எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 இது 0வோட மல்டிப்ளை ஆகி எனக்கு 0ன்னு மாறிடும். ஸோ ஃபைனலா எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -1. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி தான் பார்த்துருப்போம் ஸ்பெஷல் டைப்பு. அதே போல தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு √3 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரிசல்ட். ஒன்று எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ 0ன்னு எடுத்துக்கலாம், அல்லது எக்ஸ் பவர் 6 ஈக்குவல் டு -1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எப்பெல்லாம் கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு √3 கொடுக்குறாங்களோ அப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டும் உங்களுக்கு மைண்ட்ல தெளிவா இருக்கணும். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டினை சிம்பிளா சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ அடுத்தது இதுல இன்னொரு கண்டிஷன். இப்போ ஒருவேளை எனக்கு எக்ஸ் பிளஸ் 1 by x வந்து -√3 கொடுத்தா என்ன நடக்கும். ஓகேங்களா, ஸோ -√3னா இங்கே நான் அதே மாதிரி என்ன பண்றேன், எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube கால்குலேட் பண்றேன். அப்போ என்ன வரும், a கியூப். ஸோ அப்போ -√3 ஹோல் கியூப் மைனஸ் 3a. a கியூப் மைனஸ் 3a தானே. ஸோ ஏக்கு பதிலாக எனக்கு -√3 இருக்கு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், -√3 கியூப் பண்ணும்போது எனக்கு மைனஸ் தான் இருக்கும். ஸோ √3 கியூப் பண்ணா 3√3. இந்த இடத்துல பாருங்க 3 into -√3. அப்போ எனக்கு இந்த மைனஸ் வந்து என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிரும், பிளஸ் 3√3. இப்போ இங்க எனக்கு என்னதான் கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. அப்போ இங்க எப்படி எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ எனக்கு என்னதான் கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. அப்போ பாருங்க சேம் ரிசல்ட் தான். கிளியரா, அப்போ எனக்கு எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு √3ன்னு இருந்தாலும் எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு -√3ன்னு இருந்தாலும் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ எனக்கு என்னதான் கிடைக்குது, 0 தான் கிடைக்குது. இப்போ எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ உங்களுக்கு 0 கிடைக்குதுன்னா லாஸ்ட் கண்டிஷன்ல பார்த்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ என்னதான் கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். கிளியரா, அப்போ பிளஸ் √3 இருந்தாலும் -√3 இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு கிடைக்கூட ரிசல்ட் எப்படி தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க எனக்கு பிளஸ் √3 இருந்தது. அப்போ எனக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ 0 தான் கிடைச்சது. எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ -1 தான் கிடைச்சது. இங்க எனக்கு ஒருவேளை இந்த இடத்துல -√3 கொடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான். கிளியரா, ஓகே. சரி, இப்போ அதை நம்ம எப்படி கொஸ்டின்ல அப்ளை பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். இப்போ எப்படி இருக்கு கொஸ்டின், இஃப் எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் பவர் 63 பிளஸ் 1 by x பவர் 63. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதில் என்ன அப்ளை பண்ணணும், எனக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று எக்ஸ் பிளஸ் 1 by x ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்தா ரெண்டு ரிசல்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன, எக்ஸ் கியூப் பிளஸ் 1 by x cube வேல்யூ 0. அதே மாதிரி எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ எனக்கு -1. அப்போ நான் இதை அது வர மாதிரி மாற்றி எழுத போறேன். இப்போ இதை நான் வந்து பிரேக் பண்றேன். எப்படி பிரேக் பண்றேன்னு பாருங்க. ஸோ 63 இருக்கா, அப்போ இதை வந்து எக்ஸ் பவர் 3 இன்டூ எக்ஸ் பவர் 16 பிரிச்சுக்கலாமா, பிளஸ் 1 by இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற இதையும் எக்ஸ் பவர் 3 இன்டூ எக்ஸ் பவர் 16 பிரிச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா, இந்த எக்ஸ் பவர் 3 அப்படியே இருக்கட்டும், இந்த எக்ஸ் பவர் 60 நான் எக்ஸ் பவர் 6 வர மாதிரி மாற்றி எழுதுறேன். அப்போ எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 10 பிளஸ்
1 by இந்த எக்ஸ் கியூபும் அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் பவர் 60ஐயும் எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 10 வர மாதிரி எழுதியாச்சு. இப்போ நமக்கு தெரியும் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு √3னா 2 ரிசல்ட் படித்தோம். அதில் ஒரு ரிசல்ட் என்னது, எனக்கு எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது, -1 இருக்க போகுது. ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ என்னவா இருக்க போகுது, -1 இருக்க போகுது. இது என்னோட ஒன் ஆஃப் த ரிசல்ட். அப்போ இந்த எக்ஸ் பவர் 6க்கு பதிலாக நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இப்போ -1 பவர் 10. அப்போ மேலே ஈவன் நம்பர் இருக்கிறதுனால எனக்கு -1 பவர் 10 இது என்ன ஆகிடும், +1 மாறிடும். அப்போ எனக்கு இங்கே என்ன மட்டும் இருக்கும், எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே 1 பை எக்ஸ் பவர் 6க்கு -1 பவர் 10 எனக்கு 1 ஆகிடும். அப்போ இங்கே எனக்கு என்னதான் இருக்கும், 1 பை எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கும். இப்போ நமக்கு இது மாதிரி இருக்கும்போது இன்னொரு ரிசல்ட்டும் நம்ம படிச்சிருக்கோம். இப்படியே எடுத்துக்கலாம். ஆர் எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூபோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். இங்கே எனக்கு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப் தான் இருக்குது. ஸோ நான் ஆன்சர் என்ன போட்டுடலாம், இந்த கொஸ்டினுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கிளியரா புரியுதா? ஸோ எக்ஸாம்பிள் கொஸ்டின் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, சரி. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கூட பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க பாருங்க, இஃப் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்துட்டு இங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் எக்ஸ் பவர் 100 பிளஸ் எக்ஸ் பவர் 106 பிளஸ் எக்ஸ் பவர் 200 பிளஸ் எக்ஸ் பவர் 206 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இங்கே நமக்கு தெரியும், ஓகேவா, எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ எனக்கு -1. இப்போ நான் இந்த இடத்த என்ன பண்ண போறேன், இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுலையும் நான் என்ன பண்றேன், எக்ஸ் பவர் 100 காமனா வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் 100 நான் காமனா வெளியே எடுத்துறேன். எனக்கு என்ன வரும், 1 பிளஸ் எக்ஸ் பவர் 6. அதே மாதிரி இங்க எக்ஸ் பவர் 200 காமனா வெளியே எடுத்துடலாம். இப்போ என்ன வரும், 1 பிளஸ் எக்ஸ் பவர் 6. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது பாருங்க, இந்த எக்ஸ் பவர் 6 இருக்குல்லையா, இந்த எக்ஸ் பவர் 6க்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், -1. இந்த எக்ஸ் பவர் 6க்கும் -1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 - 1 இது 0 ஆயிடும். அப்போ 0 × anything 0. இங்கேயே எனக்கு ஃபுல் டேர்ம் 0 ஆயிடும். அப்போ ஃபைனலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, எனக்கு 0ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ இதுக்கு முந்தின கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த பவர் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 3 வந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணி 0 போட்டுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு √3ன்னு கொடுத்தாலோ அல்லது -√3 கொடுத்தாலோ, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல √3 வந்தாலும் சரி, -√3 வந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பவர் டிஃபரன்ஸ் வந்து 6 வந்து நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ரெண்டையும் நீங்க என்ன பண்ணலாம், அப்படியே கேன்சல் பண்ணி 0 போட்டுடலாம். அப்போ பாருங்க, இங்கே எனக்கு 200 206 டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, 6 இருக்கு. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணி என்ன பண்ணிடலாம், 0 பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரக்டா பார்த்த உடனே இதுக்கு நீங்க 0ன்னு ஆன்சர் போட்டுற முடியும். இது வந்து ஷார்ட்கட். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் இது நீங்க வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருந்தா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். -1ன்னு இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த இதுல அப்படி கிடையாது. உங்களுக்கு +√3 இருந்தாலும் சரி, -√3 இருந்தாலும் சரி, ரிசல்ட் ஒரே மாதிரி கண்டிஷனா வரதுனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் 6 இருந்து நடுவில் பிளஸ் இருக்கும்போது உங்களுக்கு அது ரெண்டையும் கேன்சல் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இன்னொரு கொஸ்டின் கூட பாருங்க, எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இஃப் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு -√3ன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ் பவர் 6 பிளஸ் எக்ஸ் பவர் 12 பிளஸ் எக்ஸ் பவர் 90 பிளஸ் எக்ஸ் பவர் 96. இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும். அப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு -√3 இருந்ததுன்னா இப்போ இது ரெண்டுக்கும் நான் பார்ப்பேன் டிஃபரன்ஸ். பாருங்க, இங்கே பவர் 6 இருக்கு, 12 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் எனக்கு என்ன இருக்கு, 6 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 0. 90 96 டிஃபரன்ஸ் 6 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணி 0. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சிம்பிளா நான் என்ன பண்ணிட முடியும், 0ன்னு சொல்லிட்டு எழுதிட முடியும். கிளியரா? சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ராப்பரா கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன இருக்கு, எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு √3 இருக்கு. ஃபைண்ட் எக்ஸ் பவர் 90 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 90. ஸோ இதை நான் வந்து எக்ஸ் பவர் 6 வர மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 15. 15 × 6 தானே எனக்கு 19. இப்போ 1 பை எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 90. சரி, ஹோல் பவர் 15. சாரி ஹோல் பவர் 15. இப்போ நமக்கு தெரியும் இந்த கண்டிஷன்ல எனக்கு எக்ஸ் பவர் 6ஓட வேல்யூ என்ன, -1. இப்போ எக்ஸ் பவர் 6க்கு பதிலாக நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணா -1 பவர் 15 எனக்கு எவ்வளோ தான் கிடைக்கும், -1 தான் கிடைக்கும். பிளஸ் 1 பை
-1 பவர் 15 எனக்கு என்னன்னா -1. ஸோ இங்கே -1, இங்கே -1. சிம்பிளிஃபை பண்ணும்போது -1, -1 என்னோட ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா -2. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு -2 கிடைக்கும். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க அதே கண்டிஷன் தான். x + 1/x = √3 ஃபைண்ட். அதே கொஸ்டின் தான் வச்சிருக்கிறேனா? ஓகே, இது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. x⁻92 + 1/x⁻92. அப்ப இந்த இடத்துல இதை நான் எப்படி பிரேக் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம இதே மாதிரி ஒரு மாடல் ஒன்று பார்த்துருப்போம். x⁻2 × x⁻19 பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் 1/x⁻2 x⁻19 பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் எனக்கு? x⁻2 அப்படியே இருக்கட்டும். இந்த x⁻90 எப்படி பண்ணலாம்? x⁻6 the whole power 15 plus 1/x² into x⁻6 the whole power 15. அடுத்த ஸ்டெப் பாருங்க. x⁻6க்கு -1 சப்ஸ்டிட் பண்ணா -1 பவர் 15 மைனஸ். அப்போ -x². இந்த இடத்துல எனக்கு 1/-x² தான் வரும். 1/-x² வரும். அப்போ இதை ஓவராலா சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/x². அப்போ இதில் நான் மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன இருக்கு? x² + 1/x². ஓகேவா? ஸோ x² + 1/x² இருக்கு. அப்போ எனக்கு x + 1/x ஓட வேல்யூ √3 இருக்கு. அப்போ நமக்கு x² + 1/x² என்ன பண்ணுவோம்? a² - 2 ஃபார்முலா. ஸோ இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? √3. ஸோ √3² - 2. ஸ்டார்டிங்ல படிச்சிருக்கோம்ல அதே தான். √3² பண்ணா 3, 3 - 2 1. ஸோ சிம்பிளா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எவ்வளவு வந்துருச்சு? -1 கிடைச்சிருச்சு. கிளியரா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு -1 கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க. இந்த கொஸ்டின்ல அதே தான். x + 1/x = √3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் சால்வ் பண்றதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரி சீரிஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிஃபரன்ஸ் பார்க்க சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க. இங்க 102 இருக்கு, பவர்ல 96 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் 6. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணி 0. 101 95 டிஃபரன்ஸ் 6 இருக்கு. அப்போ இங்க என்னதான்? 0. 194 டிஃபரன்ஸ் 6 இருக்கு. அப்போ 0. அப்போ 0 + 0 + 0. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னதான்? 0. அவ்வளவுதான். சிம்பிள். ஓகேவா? நீங்க பெருசா எதுவும் சால்வ் பண்ண தேவையே இல்லை. பவர் டிஃபரன்ஸ் 6 இருக்குதா? 0 போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க. x + 1/x = √3 ஃபைண்ட் x⁻6 - 1/x⁻6. நமக்கு தெரியும். இப்படி கொடுத்தாலே x⁻6 ஓட வேல்யூ என்னதான்? இது டைரக்டா அப்ளை பண்ணிட வேண்டியதான். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் x⁻6க்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? -1 -1/-1 + 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க -1. இது என்ன ஆயிடும்? +1 + 2. அப்போ -1 + 1 கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா எது மட்டும் பேலன்ஸ் இருக்குன்னா 2 மட்டும் இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் 2. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. x + 1/x = √3. அதே தான். x⁻18 + x⁻12 + x⁻6 + 1. அப்போ இந்த கொஸ்டின்ல இந்த இடத்த பாருங்க. 18 12 டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா இதோட வேல்யூ என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ நம்ம இதை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். இப்போ இதை மட்டும் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு x⁻6க்கு -1 + 1. ஸோ என்னதான் கிடைக்குது? 0. ஸோ ஃபைனலா இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் 0 தான். இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஏன்னா டிஃபரன்ஸ் 6 இருக்கிறதுனால இந்த மொத்த டேர்ம் எனக்கு 0 ஆயிருச்சு. இப்போ x⁻6க்கு -1 சப்ஸ்டிட் பண்ணா -1 + 1 எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 0. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0. புரியுதா? ஸோ எல்லாமே என்னது? ஒன் லைன்ல டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப்லாம் படிச்சு வச்சுக்கணும். லாஸ்ட் 2 கிளாஸ்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் டைப் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியா நம்ம ஆன்சர் எடுத்துட முடியும். ஓகே. இது பாருங்க. CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? 2022ல CGL மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகே. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம கொடுத்துருக்கிறது வந்து x + 1/x the whole square = 3. ஆக்சுவலா எப்படி கொடுத்துருக்காங்க? அப்ப x + 1/x the whole square = 3னா இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்தா என்ன ஆயிடும்? இதைத்தான் அவங்க மாடிஃபை பண்ணி வித்தியாசமா ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப x + 1/x = √3. இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? x⁻6 + 1 x⁻−6. இப்போ x⁻−6னா அது எப்படி எழுதிக்கலாம்? 1/x⁻6. ஸோ சட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல படிச்சிருப்போம்ல. a⁻−x எப்படி எழுதிக்கலாம்? 1/a⁻x. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ அவங்க வந்து x⁻6 + x⁻−6 நம்ம x⁻6 + 1/x⁻6ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஃபார்மெட்ல இருக்குதுன்னா x⁻6 ஓட வேல்யூ என்னது? -1. இங்கே நான் -1 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு -1 தான் கிடைக்கும். ஸோ -1 - 1 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? -2. ஸோ ஆப்ஷன் சி.
கிளியரா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு 10 செகண்ட் கூட ஆகாது. ஸோ மெயின்ஸ்ல கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது பாருங்க அதே மாதிரி தான் எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ். இது வந்து சிஹெச்எஸ்எல்ல 2020ல கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின். ஓகே, என்ன பண்றது பாருங்க. இது நம்ம இப்போ பார்த்தோம்ல அதே தான். ஓகேவா? ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க இங்கே. டிஃபரன்ஸ் 6 இருக்கிறதுனால இது கேன்சல் பண்ணி இது 0 ஆகிடும். எக்ஸ் பவர் 6க்கு நான் மைனஸ் சொன்னால் -1 + 1. ஸோ ஆன்சர் 0. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு -√3. ஸோ +√3 இருந்தாலும் சரி -√3 இருந்தாலும் சரி ரிசல்ட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 67, எக்ஸ் பவர் 53 + எக்ஸ் பவர் 43 + எக்ஸ் பவர் 29 + எக்ஸ் பவர் 24 + எக்ஸ் பவர் 12 + எக்ஸ் பவர் 6 + எக்ஸ் பவர் 3. சரி, ஓகே, நம்ம படிச்ச லாஜிக் படி இதுல ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் பவர் 12 இருக்கு. ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் பவர் 12 இருக்கு, இந்த இடத்துல எக்ஸ் பவர் 6 இருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஃபரன்ஸ் 6 இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிட்டு இதோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடைச்சிரும். இப்போ இதை நம்ம இனிமே கன்சிடர் பண்ண தேவையில்ல. இதோட வேல்யூ எனக்கு 0 வந்துருச்சு. இப்போ எனக்கு எது மட்டும் தான் கால்குலேட் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னா தனியா எடுத்து எழுதுறேன். ஸோ எக்ஸ் பவர் 67 + எக்ஸ் பவர் 53 + எக்ஸ் பவர் 43 + எக்ஸ் பவர் 29 + எக்ஸ் பவர் 24 அண்ட் +3. இதை மட்டும் நான் சிம்பிளிஃபை பண்ணா போதும். ஸோ இது நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க பாருங்க, எனக்கு எக்ஸ் பவர் இது எல்லாமே எக்ஸ் பவர் 6 டேர்ம்ல வர மாதிரி நான் மாத்தி எழுதணும். அப்படி எழுதும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா 67 இருக்கு. 66 இருந்ததுன்னா நான் எக்ஸ் பவர் 6 மாதிரி எழுதலாம். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 66ன்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு 52 இருந்ததுன்னா 54 இருந்ததுன்னா எனக்கு 6 எல்லாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? இது 6ஆல டிவைட் ஆகிற நம்பரா வரணும்னா 54னா தான் எனக்கு 9 6 ஆர் 54 வரும். அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் தேவைப்படுதுங்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன், இதுல எக்ஸ் பவர் 54 பை எக்ஸ். புரியுதா? இது கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸை டிவைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் 67 இருந்தது, அப்போ ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதனால பிரிச்சு எக்ஸ் பவர் 66ன்னு 6ஆல டிவைட் ஆகிற மாதிரி பவரை கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு 1 வந்து எனக்கு கம்மியா இருக்கிறதுனால ஒரு 1 சேர்த்து இப்போ நீங்க எக்ஸ் பவர் 54 பை எக்ஸ்னா நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், எக்ஸ் பவர் 53 வந்துடும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் பவர் 43ல என்ன இருக்கு, ஒரு எக்ஸ் ஜாஸ்தி இருக்கு. 42 வந்து நமக்கு 6ஆல டிவைட் ஆகும். இப்போ இது எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 42ன்னு போட்டுக்கலாம். இதுல எனக்கு 30 இருந்ததுன்னா எக்ஸால டிவைட் ஆகும். அப்போ வந்து ஒரு எக்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போ 13 போட்டுட்டு டிவைடட் பை ஒரு எக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல 24 எனக்கு அப்படியே கம்ப்ளீட்டா 6ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதனால அதை நான் எதுவுமே பண்ணல. +3. கிளியரா? ஸோ எப்படி மாத்தி எழுதிருக்குன்னு புரியுதுல்ல? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸ் பவர் 66 எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 11 எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸ் பவர் 54 எக்ஸ் பவர் 6 ஹோல் பவர் 9 பை கீழே ஒரு எக்ஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. அடுத்த எக்ஸ் இன்டூ இந்த எக்ஸ் பவர் 42 எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 7 எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 30 எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 5ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் இருக்கு. எக்ஸ் பவர் 24 எக்ஸ் பவர் 6 த ஹோல் பவர் 4ன்னு எழுதிக்கலாம். பிளஸ் என்ன இருக்கு, 3. இது எழுதும் போதெல்லாம் கவனமா பண்ணணும், ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 6 வந்து நான் -1 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் பாருங்க. இந்த இடத்துல -1 சப்ஸ்டிட் பண்ணேன்னா -1 ஹோல் பவர் 11 ஆட் நம்பர் இருக்கிறதுனால எனக்கு இது -1 தான் வரும். ஸோ -1 இன்ட்டு எக்ஸ் எனக்கு என்னது, -x. கிளியரா? இந்த டேர்ம் வந்து எனக்கு -xன்னு மாறிடும், ஏன்னா பவர் வந்து ஆட்ல இருக்கிறதுனால. அடுத்த இதுல பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் பவர் 6க்கு -1 போட்டா -1 பவர் 9 ஆட் நம்பர் தான். அப்போ -1/x. ஸோ -1/x. கிளியரா? இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் பவர் 6க்கு நான் -1 போட்டா -1 பவர் ஆட் நம்பர் தான் இங்கேயும் இருக்கு. இப்போ இது என்னவா மாறும், -xன்னு மாறும். இந்த இடத்துல அதே தான், -1 பவர் 5. இப்போ இந்த இடத்துல -1 தான். அப்போ என்ன வரும், -1/x. இதுல பாருங்க -1 ஹோல் பவர் 4. அப்போ இதுல என்ன வரும், +1 வரும், +3. இப்போ ஃபைனலா பார்க்கும்போது இங்க பாருங்க, -x -1/x இருக்கு. இதில் நான் மைனஸை காமனா வெளியே எடுத்தா என்ன வரும், x + 1/x. அதே மாதிரி இங்கேயே நான் மைனஸை காமனா எடுத்தா x + 1/x + 1 + 3 என்னன்னா 4. இப்போ x + 1/x ஓட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, -√3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
மைனஸ் இங்க மைனஸ் ரூட் த்ரீ. அப்போ இது என்ன மாறிடும்? பிளஸ் ரூட் த்ரீயா மாறிடும். அதே மாதிரி மைனஸ் இதோட வேல்யூ மைனஸ் ரூட் த்ரீ. அப்போ இது என்ன மாறிடும்? பிளஸ் ரூட் த்ரீயா மாறிடும். பிளஸ் எனக்கு என்ன இருக்கு? 4. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வருது? 2 ரூட் த்ரீ பிளஸ் 4. இல்லை நீங்க 2வை காமனா வெளியே எடுத்தீங்கன்னா ரூட் த்ரீ பிளஸ் 2. ஸோ 2 ரூட் த்ரீ பிளஸ் 2 அதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேவா? 2 பிளஸ் ரூட் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 ரூட் த்ரீ பிளஸ் 2 கிடைச்சிருக்கு. கிளியரா? ஸோ நம்ம பார்த்ததுல இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பட் ஆனால் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன் தான் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்கிறத டிசைட் பண்ண போகுது. கிளியரா? ஸோ இந்த ஸ்பெஷல் டைப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஆர் மைனஸ் ரூட் த்ரீ கொடுத்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த கிளாஸ்ல உங்களை இன்னொரு கான்செப்டோட பார்க்குறேன். தேங்க்யூ.